ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னடா மறுபடியும் செட்டப்லாம் புதுசாக இருக்கான்னு பார்க்காதீங்க. அகெயின் நான் வந்துட்டு வெளியே வேலைக்கு வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் கிடைக்கிற கேப்பில் என்ன வீடியோ செய்ய முடியுமோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னோட வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வீடியோன்றதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு எத்தனை வீடியோ தான் மேக் பண்ண முடியுது அப்படின்ட்டுன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெருசு இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த படத்தை தேட்டரில் வந்துட்டு இப்படி பார்க்க முடியல, தோணவும் இல்லை. சரி எப்படி தான் அந்த படத்தை பார்க்குறதுன்னு வெயிட் பண்ணிக்க இருக்கிறப்போ வந்துட்டு அடிச்சாம பாரு அக்கௌண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி டைம் ஒதுக்கி கொஞ்சம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம் தாங்க. சரிங்களா, 2 மணி நேரம் படம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தேன். ஸோ ஓகே, சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படத்தோட டீட்டெயில்ஸாக பார்த்துருவோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு நம்ம இளங்கோ ராம். அண்ட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு மலையாளம் ஃபிலிமா டென்டிகோ ஐ திங்க் வந்துட்டு இது ஒரு மலையாளம் சாரி இது ஒரு ஸ்ரீலங்கன் ஓகேவா, ஸ்ரீலங்கன் ஃபிலிமோட ஒரு ரீமேக் தான் ஓகேவா. ஸோ அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க. சரிங்களா, இந்த படத்தில் முக்கியமாக வந்துட்டு நம்ம வைபவ் ஏன்னா அவரோட பிரதர் சுனில் அவர் நடிச்சிருக்காரு. சரிங்களா, அப்புறம் பாலா நடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அந்த படத்தோட மியூசிக் வந்து அருண்ராஜ். ஸோ சாங்ஸ்லாம் பெருசாக அந்த மாதிரி எதுவும் கிடையாது, மெயினாக ஸ்டாரி தான் ஓகேவா. இது வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு இது பிளாக் காமெடி, சாரி டார்க் காமெடியா, அடல்ட் காமெடி ஓகேவா. இந்த நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, சயின்ஸு அதையும் வந்துட்டு டார்க் காமெடி ஆக்கிட்டாங்க ஓகேவா. வேற ஒன்றும் இல்லை ஓகேவா. வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா, அதாவது வந்துட்டு ஒரு வைபவம் சுனிலும் அந்த படத்தை ஆனது அப்படின்னா அவங்களோட அப்பா வந்துட்டு இறந்து போயிடுவார் ஓகேவா. அப்போ இறந்து போகிற நேரத்தில் வந்துட்டு அவரோட என்ன சொல்கிறது ப்ரைவேட் பார்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இறந்து போனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரைவேட் பார்ட் இதில் வந்துட்டு ஒரு சயின்ஸ் பேசப்படுது ஓகேவா. நான் பார்த்த வரைக்கும் சயின்ஸ் பேசப்படுது, விச் இஸ் வந்துட்டு இறந்தோடனே வந்துட்டு நம்மளோட ப்ரைவேட் பார்ட் வந்துட்டு லைக் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். லைக் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ரத்தம் ஓட்டம் இருக்காது. ரத்தம் ஓட்டம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உணர்ச்சி வருது, இந்த லஸ்ட் வருது ரைட்டா. இப்போ நம்ம இறந்து போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இருக்க ரத்த ஓட்டம் நின்றோம். அப்போ ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல அது வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். லைக் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு மேலே பேசினா காப்பரேட் பண்ணிடுவாங்க, கேட்டால் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லிடுவானுங்க ஈஸியாக ஓகேவா. ஓகே, ஸோ அவருக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நேரம் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி மறைக்கலாம், இப்போ ஊருக்கிட்டேருந்து எப்படி மறைக்கலாம். ஸோ கடைசியில் மறைச்சி அவர் வந்துட்டு அடக்கம் பண்ணாங்கன்னா இல்லையா, அதுதான் வந்துட்டு ஸ்டாரி ஓகேவா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தெரியக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது, டாக்டருக்கு தெரியக்கூடாது ஓகேவா. நிறைய வரையில ட்ரை பண்ணுவாங்க. அப்போது இந்த படத்தில் எமோஷனல் எடுத்துக்கிட்டா இந்த அழுகிற காட்சி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும், அதே காமெடியாக தான் இருக்கும் ஓகேவா. லைக் வந்துட்டு இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அடல்ட் காமெடி அப்படின்ட்டு. ஸோ அந்த டைலாக்காக இருக்கட்டும், அவங்க ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அடல்ட்டாக தான் அந்த காமெடியாக தான் இருக்கும் ஓகேவா. நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது ஓகேவா. லைக் வந்து ஃபேமிலி கூட பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு இப்போ சில பேர் இந்த மாதிரி தப்பாக நினைக்கிறவங்களா இருப்பாங்களே, கொஞ்சம் இப்படி முகம் சொல்லிக்கிற மாதிரி நினைக்கிறவங்க இருப்பாங்களே, அவங்களாம் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளலாம் பார்க்க முடியாது. பட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்களாம் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு பார்த்துக்கு இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரே நாளில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் எடுத்தால் சிரிப்புலாம் வருது ஓகே. ஹியூமர் வந்துட்டு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது ஓகேவா. எனக்கு என்ன வைபவோட ஆக்டிங், அதில் வந்துட்டு அவர் ஸ்டார்டிங் லைக் வந்துட்டு காலையிலே வந்துட்டு குடிப்பார் ஓகேவா, ட்ரிங்க் பண்ணுவார். காலில் ட்ரிங்க் பண்ண அந்த போதையோட பேசுவார். அந்த வாய்ஸ் இருக்குல்ல, இந்த போதை குரலில் வந்துட்டு பேசுவார். கால் பேசுகிறதா இருக்கட்டும், வேற ஆள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேச கன்வர்சேஷன் சீன்லாம் வந்துட்டு அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்துட்டு லைக் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும். இப்போ காலையில் எப்படி அந்த குடிக்கிற வாய்ஸில் பேசுவாரோ, போதையாக இருக்கிற வாய்ஸில் பேசுவாரோ, அதே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. எனக்கு அது செம்ம ஆச்சரியம். மேபி இந்த படம்லாம் வந்துட்டு ஒரே நாள் எடுத்துக்க மாட்டாங்க, மேபி நிறைய டேஸ் தானே எடுப்பாங்க. பட் அதே மாடுலேஷனை பேசணுமே, அதே அந்த போதை குரல்ல, அது எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அப்புறம் மற்ற நடித்த ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ எல்டர் பீப்புளெலாம் நடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு அவங்க முகம் சுளிக்காமல் நடித்தது பெரிய விஷயம். லைக் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு
ஆள் பார்ப்பாங்களே, நம்மள தப்பாக நினைப்பாங்களா, இதெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் நினைக்காம ஒரு படம், ஒரு கதை, அந்த கேரக்டர்ஸாக மாறி அந்த கேரக்டர்ஸில் அவங்க இருந்தால் வந்துட்டு அவங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டார்டிங் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டாரியை அந்த படத்தை வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு அவங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு இது மூலிமா நிறைய கான்ட்ரவர்சி அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? இது ஒரு பிளாக் காமெடி, அடல்ட் காமெடி. ஓகேவா? ஸோ அடல்ட் காமெடி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த அடல்ட் பேசுகிற மாதிரி தானே எல்லாம் வரும். ஸோ அடல்ட் காமெடி தான். பட் இப்போ சின்ன பசங்களுக்கே நிறைய பேர் தெரியுது. அப்போ கண்டிப்பாக சின்ன பசங்களாம் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கதையை எடுத்து பண்ணதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தைரியம் வேணும். சரிங்க? பல இடத்துல கான்ட்ரவர்சி விடைக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இதோட பர்பஸ் என்ன? சிரிக்க வைக்கிறது. ஓகேவா? சிரிக்க வச்சாங்கன்னு கேட்டால் வந்துட்டு ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகுச்சு, அந்த எக்ஸ்பிரஷன் ஒர்க் அவுட் ஆகுச்சு. ஓவராலாக பார்த்தா வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு ஓகே அப்படி தான் தோணுச்சுங்க. ஓகேவா? அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் எல்லாம் தைரியமாக செஞ்சுருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகலை. அதாவது வந்து எதுவும் டேக்அவேன்னு இந்த படத்தில் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபன்னாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட் ஒரு அளவுக்கு இருக்குது, அவ்வளோதாங்க. சரிங்களா? மற்றபடி இந்த அடல்ட் காமெடியில் நம்ம எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அந்த கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லலாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்களா? டைம் இருந்தால் உங்களுக்கு பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. நான் எல்லா வீடியோ நான் தான் சொல்லுவேன். ஓகே? ஸோ யா, ஒன்றும் ஸ்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டைம் தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தவங்க வந்துட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ யா, இது சொல்லி வேணே முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் சைனிங் ஆஃப் யுவர் மைண்ட். டேக் கேர். பாய்.